லாகரிவிக் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. லாகரிவிக் இருக்கீங்களா சார்? வெளியில வாங்க, சீக்கிரம் வாங்க சார். லெட்டர் வந்திருக்கு, வாங்க வெளியில வாங்க. லாகரிவிக் லெட்டர் வந்திருக்கு, வாங்க வெளியில வாங்க சார். வந்துகிட்டே இருக்க சாவி. யாருப்பா அது? கத்திட்டு ஓடிட்டாங்களா? என்னது இது? எனக்கு தான் வந்திருக்கு போல. ஏதோ சர்ப்ரைஸோ. இந்த வயசுல கூட சர்ப்ரைஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க. சரி, இதுல என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம். இத படிக்கிறது சாரா மேடமானு தெரியல. ஆனா சிட்டிக்குள்ள வாழ்றதுனால எனக்கு ஃபாரஸ்ட் எல்லாம் அநியாயத்துக்கு சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எப்படியாவது ஃபாரஸ்ட சுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த நேச்சரோட அழகை பார்க்கணும்னு என் கண்கள்லாம் துடிக்குது. ஆனா என்னோட கால்கள் தான் எடுத்து வைக்க முடியாம போயிடுச்சு. என்னோட கனவு நினைவாகுமான்னு தெரியல. அதனாலதான் உங்களுக்கு இந்த லெட்டரை போட்டிருக்கேன். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். உங்கள் நண்பன். பாவம் சாமி, இந்த பையன் என் கண்ணே கலக்குது. அவனை சந்தோஷப்படுத்தி ஆகணுமே, என்ன பண்றது? என்ன அனுப்பலாம்? அந்த குழந்தைக்கு என்னத்தை அனுப்புறதுன்னு தெரியலையே. அவனுக்கு ஃபாரஸ்ட பத்தி ஒரு போஸ்ட் கார்டு போட்டுருவோம். அதுல நிறைய பிக்சர் எல்லாம் போட்டிருக்கோம். இத பாக்குறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அடே தம்பி, இது எவ்வளவுடா தம்பி? $81. என்னது $86? ரொம்ப ஓவரா இருக்குடா. ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். என்கிட்ட காசு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். எண்ணிதான் பாத்துக்கிருவோம். $70, $72, $73 தானே இருக்கு. இதெல்லாம் பத்தாதப்பா. அது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து மீட் பண்றேன் தம்பி. கையில வரைகிற பெயிண்டிங்க்கு பவர் கொஞ்சம் அதிகம் தான். நான் இதை ரொம்ப மனசுக்கு பிடிச்சுதான் செய்யறேன். பரவாயில்லையே, ஃபாரஸ்ட வரைஞ்சா வேற என்னமோ வந்துருச்சு. ஆனா அழகா தானே இருக்கு. எனக்கு இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இன்னும் வேற எதையாவது யோசிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, என்னத்தையாவது பண்ணுவோம். என்ன பண்றது? இதெல்லாம் வேணாம் வேணாம் வேணாம். இது ஹலோ பேபி, இத ஓபன் பண்ணும்போது பார்த்து பண்ணணுமா? நான் குழந்தையா இருக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச காமிக் புக் இதுதான். இதோ இங்க இருக்குது. கண்டிப்பா இது நிச்சயமா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ஆஹா, அது யாரு இந்த நேரத்தில் எனக்கு போனு? ஹலோ மிஸ்டர் லாக்கர், விக்கு தான் பேசுறேன். அம்மா எப்படிவா இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. எனக்கும் தான்ப்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை விட உங்ககிட்ட பேசி பல மாசம் ஆயிடுச்சு. நீ ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு தெரியுமா, எனக்கு வருத்தமா தான் இருக்கு. நான் எப்படியாவது வந்துடுறேன் தாயி. பத்திரமா இருக்கணும். ஓகே. வருத்தப்படாத கரடி சங்கம் சமஃபா. அச்சோ, பறந்து போதே. வந்துரு வந்துரு. செல்லம், நான் பேசுறத கேக்குறியா இல்லையா? திரும்பி வந்துரு வந்துரு. கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆஹா, இந்த பறந்து போகுது. தம்பி, அண்ணா அண்ணா ரொம்ப குண்டா அழகா இருக்குடா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டா ரொம்ப அற்புதமா இருக்கும். அண்ணா பார்த்து ஜாக்கிரதைன்னு சொன்னேன்டா. அண்ணன் பையன் உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? எப்படி விழுந்தா? என்னது இது? இது இது வந்து அண்ணா ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு காட்டுண்டா. நீ மட்டும் பாக்குறேன். அண்ணா குடுண்டா. கீழே விழுந்தா உடைஞ்சிட போகுது. நான் தரமாட்டேன்டா. சொல்றத கேட்காத. குடுண்டா குண்டா. வர முடியாது. டேய் தம்பி, அங்க பாரு, அது தேன் தானே. எங்க தேன் ஒரு 20 லிட்டர் கிடைக்குமா? ஏமாத்திட்டு போயிட்டான். இவளும் ஒரு பெரிய மனுஷன். இது என்னன்னு பாப்போம். ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு இது. வாவ், அமேசிங். எங்க போய் தேடுறதோ தெரியலையே. கஷ்டப்பட்டு உருவாக்குறேன்னு. சின்ன காடா இருந்தா பரவாயில்ல. இது ரொம்ப பிராடால இருக்கு. எங்க போய் தேடுவான் அந்த காடு? ஆஹா, அது பெரியவனா ஆச்சு. அவன் தனியா உட்காந்து யாரு கூட பேசிட்டு இருக்கா? இந்த காட்டுக்குள்ள காடு அவங்க கையில தான் சிக்கிச்சா. போய் பேசி வாங்கிடுவோமா? அடே தம்பி பெரியவனே, நல்லா இருக்கியா? லாகர்வேக்,
எதுக்காக அது வந்த? வந்து தம்பி நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன பேப்பரை உன் கையில எடுத்து வச்சிருக்கேன். அதை பத்தி பேசிட்டு வாங்கிட்டு போலாம்னு நானு. அதெல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. எவ்வளவு பெரிய போய் சொல்ற? டேய் அப்புறம் பக்கா கூடாது. தர முடியாது. அது என்னோடதுடா. ஏய், தர மாட்டேன், என்னோடது. தர மாட்டேன்னு சொல்றேன்ல. தம்பி, வேணாம். போ. நான் சொல்றத கேளு. இத நீதான் கண்டுபிடிச்ச, ஒத்துக்கிறேன். ஆனா இது உன்னோடதாங்கிறதுக்கு என்ன அத்தாச்சி? அதுக்கு பேர் வந்து பேப்பர் கட் அவுட். கட் அவுட்டா? அதேதான். அத நான் தான்டா கட் பண்ணி நான் குழந்தையா இருக்கும் போது என் ஆத்தா எனக்காக பிரசன்ட் பண்ணது. ஒரு சின்ன பையன் குழந்தை பையன் இந்த கார்டை பார்க்கணும்னு எனக்கு லெட்டர் போட்டு கேட்டான். அதை அந்த குழந்தைக்கு பிரசன்ட் பண்ணலான்னு எடுத்து வச்சேன்டா. பிரச்சனை காத்துல வந்துருச்சு. இத கொடுத்தா அந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். அது நான் தூக்கி போடலப்பா, காத்துல பறந்து வந்துருச்சுடா. அதை துரத்திக்கிட்டு தானே அண்ணன் 30 கிலோமீட்டர் ஓடி வர. அது இப்போ உங்ககிட்ட இருக்கா, அண்ணன் கிட்ட கொடுத்துறான் ப்ளீஸ்ரா. இந்த எது ஒரு நிமிஷம் இரு. ஆஹா. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். மரத்தை வெட்டுறதை நிறுத்தணும். என்ன சொல்ற? சரிடா, நீ சொல்ற மாதிரி மரத்தை வெட்டல. இந்த ரொம்ப நன்றிடா தம்பி. குர்ரா குர்ரா. அண்ணா அண்ணா புஷ்டம் பார்த்தாடா, அதை நான் புடிச்சிட்டேன்டா. நான் புடிச்சிட்டு எப்படி இருக்கு தெரியுமாடா? இப்படி இருக்கு. இத நான் வேணும்னு பண்ணலப்பா, சும்மா கையில வாங்கின அது கசக்கி போச்சு. நான் என்ன பண்றது? டேய் உன்னோட ஓவர் ஆக்டிங்ல ஓவரா இருக்கு. அண்ணா அவனை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்றா. லகர்விக் வேணும்னு இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? டேய் அண்ணா அழுதுகிட்டே இருக்காண்டா, ஏதாவது சொல்லுண்டா. எனக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி. இப்படி ஆயிப்போச்சே. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. இப்ப நான் என்ன பண்றது? இது வரைக்கும் நான் இந்த பத்திரில நடந்துட்டேன். இப்படி ஆயிப்போச்சா? ஹலோ அடே தம்பி கரடிகளா, இப்ப என்ன பண்றது? அண்ணனுக்கு புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க. வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா, நான் குழந்தையா இருக்கும் போது இதெல்லாம் எப்படி கட் பண்ணி ஆர்டர் பண்ணணும்னு என் ஆத்தா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப டிஃபரெண்ட் ஷேப்ல இதை வந்து கட் பண்ணணும்யா. இதை மட்டும் செஞ்சு பினிஷ் பண்ணிட்டா பாக்குறது ரொம்ப அற்புதமா இருக்கும். இது வந்து இந்த சிசர்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஜாக்கிரதை தம்பி, அது ஒண்ணும் பொம்மை கிடையாது. தப்பா என்ன கைய வெட்டிரும். சரி, அதை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்றியா? எனக்கு தெரியாது. அப்படியா? உங்களுக்கு இதுக்கு முன்னால எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சு. பரவாயில்லடா தம்பி, இப்ப அண்ணா உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது என்ன பண்ணனா தம்பி, இப்படி எடுத்து இப்படி கட் பண்ணி இப்படி பண்ணி அதுக்கப்புறம் இப்படி ஒரு குறுக்கால ஒரு போட்டு இதுக்கப்புறம் ஒரு ஹைவேஸ்ல வந்து இப்படி ரைட்ல போய் இப்படி லெஃப்ட்ல வரணும். ஓகே, நான் கட் பண்றேன். ஓகே, இப்படிதானா? ஓகே, கட் பண்ணிடுறேன். அண்ணா எதை பண்ணாலும் பிளான் பண்ணி இப்படி மைனூட்டா பண்ணி இப்படியே ஆட் பண்ணும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு இந்த கட்டிங். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம பண்ணதுலயே ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றிடா. இன்னும் நாம எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணலாமா? இப்படி எல்லாம் பண்ணி ப்ளீஸ் பண்ணா இத பத்தி மக்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து காட்டோட அழக பத்தி சொல்லுதுடா. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி ஒளிஞ்சு கிடக்குதுடா. இத கொடுத்தா அந்த சல்லா குட்டி ரொம்ப சந்தோஷப்படும். ஆமாமா, இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த சல்லா குட்டிக்கு பிடிச்சிருக்காதப்பா. இப்பவே இது கொடுத்துடலாமே. போய் அவனுக்கு அனுப்பிடலாம். இது அனுப்புனா அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ நினைக்கலாம் வேணா, கண்டிப்பா அவனுக்கு பிடிக்கும். இது அனுப்பிடலாம். அடே சின்னவனே பெரியவனே வெளியில வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. என்ன லாகர்விக், என்னாச்சு? என்ன இவ்வளவு வேகமா வர்ற? ஏதாவது பிரச்சனையா? நான் இன்னும் சரியாவே தூங்கல. ஏன்டா எழுப்பின? தம்பிகளா, நாம அனுப்புறதுக்கு அவன் பதில் அனுப்பியிருக்கான். ஓ, அந்த சிட்டில இருக்கிற பையன் எழுதி இருக்கானா? ஏய் சிலுக்கு சிக்காச்சி கால்ல சீக்கிரமா படிப்பா. டியர் விக் அங்கிள் அண்ட் பிரையர் அண்ட் ரேம்போ, நீங்க காட்டுல இருந்து எனக்கு அனுப்பின கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நீங்க காட்டுக்கே கூட்டிட்டு போன மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சதே இல்ல. என்னால அங்க இருக்கிற செடி கொடி வாட்டர் எல்லாத்தையுமே உணர முடிஞ்சது. அங்க இருக்க பறவைகள் மிருகங்கள் பட்டர்ஃபிளைஸ் இது எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அழகான பூக்கள் எல்லாம் காமிச்சிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப டச்சிங்.
போரிங்கா இருக்குடா. நம்ம நல்லதா ஏதாவது பண்ணா அது நல்லதாவே நடக்கும். அதனால எப்பவுமே நல்லது பண்ணணும். இனிமே அடிக்கடி அந்த குழந்தைக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு அனுப்பலாம்டா தம்பிலாம். சிட்டிக்குள்ள வாழ்ற குழந்தைகள் ரொம்ப பாவம்டா. விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம் கூட இல்லாம அவஸ்தைப்படுறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் அனுப்புனா ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா பண்ணலாம். நல்ல ஐடியா அது. சிறப்பா செய்வோம். அடுத்த தடவை இதோட நல்லா பண்ணலாம்.